இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கும் கூட. என்ன அப்படின்னா, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெர்சஸ் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. லேண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, ஸோ கம்பேரிசன் எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் அசட் மேக்கிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த அசட் மேக்கிங் எப்படி குவாலிட்டியாக இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியில் ஒரு பெரிய டிப்ஸ்ட்டும் காத்திருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் 1, இதில் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரஸ்ட் வந்து இதில் கோல்டுலையா லேண்ட்லையா அப்படிங்கிற ஒரு கம்பேரிஷன் பார்ப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோல்டு அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு வேல்யூ தான். அது வந்து நம்மளோட மூதாதையர்கள் காலத்திலேருந்து நம்ம பாட்டி, கொள்ளு பாட்டி, எள்ளு பாட்டி இவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு கோல்டு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளும் ஸ்ட்ரக்சரலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் கையில் செய்கிற கோல்டு, மிஷினில் செய்கிற கோல்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கோல்டு வச்சுருந்தாலே பொன் தான், தங்கம் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது நாளடைவில் பரிணாமங்கள் மாறிக்கிட்டே வேணாலும் போகலாமே ஒழிய, முன்னாடிலாம் ஆண்கள் வந்து பெருசாக வந்து தங்கம் அணியறது இல்லை. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான ஆண்கள் வந்து கண்டிப்பாக செயினாக இருக்கட்டும், பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும், மோதிரங்கள் நிறையாவாக இருக்கட்டும், ஒரு சிலர்லாம் 5 கைகளுக்கும் மோதிரம் போடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கான வேல்யூ இருக்கத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இது தலைமுறையாக அந்த கோல்டு அப்படிங்கிறதுக்கு மேலே ஆசையும் அதுக்கான நிகர வளர்ச்சியும் அதில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, இப்போ அதுக்கான ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய லேண்டு எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், லேண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ரைட் அசட். ஸோ இது வச்சிருந்தாலே ஒரு பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மோரோவர் தங்கத்தை விட அதிகமாக சொல்லணும் அப்படின்னா, லேண்டு வச்சிருந்தா உங்கள் ஜென்ரேஷனுக்கே வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுறோம். நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் தாங்க நம்ம வசதியாக இருந்தோம் அப்படிங்கிற வாழ்ந்தே இருக்க முடியும். நான் இத்தனை நாள் வாழ்ந்த பெரும்பாலானவருக்கான கனவு என்ன அப்படின்னா, தங்கம் வாங்கணுமா வீடு வாங்கணுமானா தங்கம் எளிதில் வாங்கிட முடியும். வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். நான் இந்த அளவுக்கான வீடு கட்டி என்னோட ஊரில் வாழ போகிறேன், நான் எனக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வீடுங்க, இதுக்காகத்தாங்க நான் இத்தனை வருஷமாக வண்டி ஓட்டி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிற நபர்கள் நம்ம எக்கச்சக்கமான பேரை நம்ம லைஃப்பில் பார்த்துருக்குறோம். நம்மளோட சுற்றுப்புறத்தில் இருக்கிற நம்ம அப்பா அம்மாக்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட அண்ணன்களாக இருக்கட்டும், நம்மளோட தம்பிகளாக இருக்கட்டும், நம்மளோட அத்தை மாமாக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி வசனங்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை வந்து கேட்டிருப்போம். அப்போ அப்படிங்கிறது வீடு அப்படிங்கிறது ஒரு ஹைப்ரைட் அசட் அப்படின்னு சொல்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த தலைமுறை தாண்டி நிற்கக்கூடிய இடத்துல வீடு அப்படிங்கிறது இருக்குது. சரி, அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து எதை வந்து சீக்கிரம் விற்றுக்க முடியும், எது வந்து சேஃப்டியாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத பெனிஃபிட் 2ல நம்ம பார்ப்போம். முதல்ல கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோல்டை வந்து சரி நான் ஒரு பேங்க்கில் வச்சு உடனே பணம் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு கடையில் அடமானம் வச்சு பணம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்னால் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அதை பண்ணிட முடியும். ஈஸி, என்னால் லிக்விடேட் ஈஸியாக பண்ணிட முடியும். இல்லை உடனே சேல்ஸ் பண்ணி எனக்கு இன்னைக்கு காஸ்ட்டுக்கு அப்படியே நான் கோல்டை வாங்கிக்க போகிறேன் அப்படின்னாலும், எந்த நகை கடைக்கு போனாலும் இம்மீடியட்டாக அந்த காஸ்ட்டு நமக்கு கிடச்சிரும். ரொம்ப ஈஸியான விஷயம் கோல்டை பொறுத்தவரையிலும். ஆனால் மோரோவர் லேண்ட் அப்படின்னு வரும்போது, லேண்டு கொஞ்சம் நம்ம ஈஸியாக வந்து உடனே இந்த லேண்டு பத்திரத்தை வச்சு உடனே பணம் கொடுத்துருங்க அப்படின்னா எந்த ஒரு பேங்க்கும் தராது, எந்த ஒரு ஏஜென்சிஸும் தரமாட்டாங்க. என்னென்னா அந்த லேண்டு வெரிஃபை பண்ணுவாங்க, அது லீகலாக உங்கள் பேரில் தான் இருக்குதா, அதோட பட்டா இருக்குதா, ஈஸி இருக்குதா, ஸோ லீகலில் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ லிக்விடேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து தங்கம் தாங்க சிறந்தது. பட் லேண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ப்ராசஸ் தான் இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தா கூட, தங்கத்தோட விலை வந்து ஒரு 5 பவுன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு இடத்தோட பத்திரம் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் வேறுபடும். ஒரு 75,000 ரூபாய் × 5 அப்படின்னு பார்க்குறப்பவும் ஒரு 15 லட்சம் 20 லட்சத்துக்கான இடத்துக்கும் வேல்யூ வந்து டிஃபர் ஆகிறதுனால அதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறையாவே தான் இருக்குது. ஸோ டெஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எதுக்கான நிகர வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பெனிஃபிட் 3ல நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோல்டு வந்து 2015ஆம் ஆண்டு 1 கிராம் அப்படிங்கிறது 26,000 ரூபாய்க்கு இருந்தது. ஸோ இந்த 26,000 ரூபாய்க்கு இருந்தது. இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு 72,000க்கு அது மாறி இருக்குது. அப்படி பார்க்கும்போது 170% வளர்ச்சியை வந்து கோல்டு அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். அது மிகப்பெரிய வளர்ச்சி. ஏன்னா இப்போ 2005 2010 யாராவது ஒரு 100 பவுண்ட் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒரு 12,000 18,000 அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு திடீர்னு 72,000 அப்படின்னு வரும்போது எத்தனை பர்சன்ட்டுக்கான க்ரோத் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து கோல்டு சீக்ரெட்ஸு, கோல்டு வாங்கின பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம 15லேருந்து 25 வரையும் எடுத்த கம்பேரிஷனில் பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி நமக்கு வந்து ஒரு 170%க்கான க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண் கூட நம்ம செக் பண்ணி பார்க்குறோம்.
சரி, இதே மாதிரி நம்ம லேண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சென்னையோட அவுட்ஸ்கட்ஸில் இருக்கிற லேண்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2015 ஒரு 300 ரூபாய் அப்படிங்கிற ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தது. இன்னைக்கு 2025 வந்து அது வந்து 1500லேருந்து 1800 ரூபாய்க்கு போகுது அப்படிங்கிற. நான் வந்து சென்னையோட அவுட்ஸ்கட்ஸில் மட்டும்தான் இந்த வேல்யூ சொல்கிறேன். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 500 மடங்குக்கான வளர்ச்சி வந்து லேண்ட் அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கம்பேரிசன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு வந்து 170%க்கான வளர்ச்சி அடைஞ்சிருந்தது, லேண்ட் அப்படிங்கிறது 500%க்கான வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த விதத்தில் கோல்டை விட நிகர வளர்ச்சி எது இருக்குது அப்படின்னா லேண்ட் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நம்ம எல்லா இடங்கள்லையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் இது தலைமுறையை தாண்டி நிற்கிது அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா எமர்ஜென்சியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கோல்டு நல்லது. நான் வந்து லாங் டேர்மான பெனிஃபிட்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி லேண்டு தான் நல்லது. சரி, இதுக்கான காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா? கோல்டில் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, நம்ம லேண்டில் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது கோல்டு நம்ம வாங்கும்போது ரெப்யூட்டட் ஸ்டோர்ஸில் வாங்கினா நல்லது. அது இன்றைக்கி நிறைய இடத்துல இருக்குது நம்ம பார்க்குறோம். ஆனால் லேண்டு மோரோவர் அப்படின்னு வரும்போது அதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கோல்டை விட ரொம்ப அதிகம். ஏன் அதிகம் அப்படின்னா டபுள் டாக்குமெண்ட் போடுறதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ லேண்டு வந்து அவங்க பேர்லேயே இல்லாமல் வேறு ஏதாவது பேரில் இருக்கிறத நமக்கு சூட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அன்அப்ரூவ்டு லேண்ட்ஸை சேல் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அப்ரூவல் வாங்குறதும் அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ லீகல் சரியாக செக் பண்ணணும். அந்த லீகல் ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா கூட 20 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த ரிஸ்க் ஃபேக்டர் கம்பேரிசனில் வரும்போது லேண்ட் அப்படிங்கிறத விட கோல்டு அப்படிங்கிறதுக்கு லிக்விடேட் பண்ணுற ஆப்ஷனும் அதிகமாக இருக்கிறதுனால கோல்டு பக்கம் போக முடியும். அதனால் லேண்ட் யூசர்ஸ் அப்போ லேண்டே வாங்க தேவையில்லைன்னா க்ரோத் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் முறைப்படி லீகல் அட்வைசர் மூலிமா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி ஏதாவது லீகல் அட்வைசர் தேவை இருந்துச்சு அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லீகல் அட்வைசர் நம்பர்ஸும் நான் கொடுத்துருக்குறேன். தாராளமாக அவங்க லேண்ட் லீகல் அட்வைசர்ஸ் தான். தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கினா நல்லதாகவே உங்களுக்கு பலன் தரும். ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் ஸ்லோவான க்ரோத் இருக்கும், ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான லெவலில் போய் நிற்கும். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபர்ஸோ பெனிஃபிட்ஸோ வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி ரியல் எஸ்டேட் க்ரோத் அப்படிங்கிறத தடுக்கவே முடியாது. ஆனால் கோல்டு அப்படிங்கிறது குயிக்காக வந்து நீங்களால் லிக்விடேட் பண்ண முடியும். குயிக்காக டாக்குமெண்ட்டும் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு வந்து வெள்ளியும் அடமானம் வைக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கோல்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இனிமேல் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. ஏன்னா வெள்ளியோட யூசர் அதிகமாகறாங்க அப்படின்னா கோல்டோட யூசர் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நகை வியாபாரிகள் சங்கத்தில் அவங்களும் சொல்கிற விஷயந்தான். அப்படி வரும்போது லேண்ட் அப்படிங்கிறது எந்த தருணத்துலையும் மிஸ் ஆகாமல் ஒரு ஹை க்ரோத் கொடுக்கறதுக்கான வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ட்விஸ்டே என்ன அப்படின்னா கோல்டு நல்லதா லேண்டு நல்லதா அப்படின்னா இரண்டுமே நல்லது தான். ஆனால் க்ரோத் அப்படின்னு வரும்போது அதிகப்படியான க்ரோத் அப்படிங்கிறது லேண்டுக்கே இருக்குது. ஏன் கோல்டை சொல்ல முடியல அப்படின்னா வெள்ளியே கோல்டுக்கு நாளைக்கே ஒரு வில்லனா வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அறிவுகள்லாம் நம்ம எங்கே கிடைக்குது அப்படின்னா நாங்கள் தேடி தேடி உங்களுக்கான அறிவுகள் இந்த சேனலில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறது என்னென்னா காசு மட்டும் பத்தாது, நம்ம ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ வாங்குறதுக்கு அறிவும் தேவை. அந்த அறிவை இந்த லேண்ட் டீல்ஸ் வாயிலாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தாராளமாக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான தேவைகள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.